ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் படம் கண்டிப்பா எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு ஆவரேஜான படமா போயிடுச்சுங்க. எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா ஒண்ணுமே கிடையாது. அதுக்காக என்ன இந்த படம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃப்ளாப் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 180 மில்லியன். ஆனா படம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இப்ப 320 மில்லியன தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ வீக்கெண்ட் கலெக்ஷன் இப்ப கரெக்ட்டா படம் 320 மில்லியன். இப்படியே போனா கண்டிப்பா இந்த படம் பிரேக் ஈவன் ஆயிரும் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாசிபிலி 1 பில்லியன் அடிக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. 1 பில்லியனுக்கு வாய்ப்பு கம்மி தாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல சூப்பர்மேன் படம் வரப்போகுது. அடுத்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர்லாம் வேற வரப்போகுது. அது கூடவே இதுவும் பேரலலா ஓடுச்சுன்னா 1 பில்லியன் அடிக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மேபி ஒரு 500 to 700 மில்லியன் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து படங்கள் வந்துட்டு இருக்கு. இது இன்னும் கூட ஃப்ரீ டைமில் ரிலீஸ் பண்ணியிருந்தா அந்த படம் மேபி பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். போன ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன் படமே பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் அடிச்சிச்சாமே. அப்படி இருக்கும்போது இந்த படமும் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை விட இது பெட்டரான படம் தான். இந்த மொக்க படம் எடுக்கிறது எவ்வளோ நல்லதாக இருக்குது பாருங்க. அதை விட இது பெட்ரு அப்படின்னு கம்பேரிசன் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படத்தை அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த படத்தை கண்டினியூ பண்ண தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் ரைட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் கூட இந்த படத்தை பாசிபிளி ஒரு ட்ரையலஜாக ப்ரெசென்ட் பண்ணுற ஐடியா இருக்குன்னு கூட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த படத்தோட அடுத்தடுத்த சீக்வல்ஸை நம்ம எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடுத்து எதனா எண்டிங்க்கு எதனா லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அப்பெல்லாம் எதுவுமே நெக்ஸ்ட் சீக்வலுக்குலாம் எந்த ஒரு லீடுமே அவங்க கொடுக்கல. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு அப்படியே முடிச்சிருக்கு. டேரக்டர் ஒரு இன்டர்வியூ என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா இந்த படத்தை நான் ஒரு ஸ்டாண்ட் அலோன் சீக்வலாக தான் எடுத்திருக்கேன் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸ்டாண்ட் அலோன் சீக்வல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீக்வல் மூவியோட ஒரு ரெஃபரன்சஸ் வச்சு எடுக்கிற அந்த படம் தான் ஸ்டாண்ட் அலோன் சீக்வல். அதை வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ரீக்வலாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா தனி ஒரு படமாகவும் பார்த்துக்கலாம். அதுதான் அந்த ஸ்டாண்ட் அலோன் சீக்வல். அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் போன படத்தில் வந்த எந்த ஒரு ஆக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸாக வந்த எந்த ஒரு ஆக்டர்ஸையும் எந்த ஒரு கேரக்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா வர வைக்காம அந்த ஒரு ரெஃபரன்ஸே இல்லாமல் ஓட்டின ஒரு படம் தான் கண்டிப்பாக இந்த படம் தான். ஒரே ஒரு இடத்துல மட்டும் டாக்டர் ஹென்ரி லூமிஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆலன் கிராண்ட் கிட்ட படித்தேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அவ்வளோதான், அந்த ஒரே சீனில் தான் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே வேறு எதை பற்றியுமே பேசல. அண்ட் இந்த தீவில் தான் மூணாவதாக புதுசாக ஒரு தீவு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. ஸோ அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாங்களே, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதில் வேஸ்ட்டான டைனோசர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்டாங்க. பெருசாக பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் இல்லாத டைனோசர்லாம் இங்கே விட்டு வந்திருக்கதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யூஸ்ஃபுல் இல்லாதது இவ்வளோ பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் தீவில் காட்சிப்படுத்த முடியாது அப்படின்றதுனால தான் இங்கேயே விட்டுட்டு வந்திருக்காங்க. மேபி பாசிபிளி சொல்ல முடியாது. ஏன்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த 3வது தீவுன்னு இப்போ காட்டினாங்க, அடுத்து 4வதாக ஒரு தீவு இருக்குது, அந்த தீவுக்கு போகலாம் அப்படின்னு இறங்கினாலும் இறங்குவாங்க, சொல்ல முடியாது. அதை வச்சே கூட அடுத்த ட்ரையலஜியை பார்த்தீங்கன்னா இங்கே பில்ட் பண்ணி கொண்டு போகலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மியூட்டட் டைனோசர்ஸ் எல்லாம் காட்டியிருந்தாங்க. மற்ற டைனோசர்ஸ்லாம் அதோட உடம்புல மட்டும் தான் சேஞ்சஸ் இருந்துட்டு இருந்துச்சு. லைக் அந்த பிராக்கியோசாரா இருக்கட்டும், டீரெக்ஸாக இருக்கட்டும், அதோட உடம்புகளில் தான் சேஞ்சஸ் இருந்துட்டு இருக்கு. லைக் டீரெக்ஸ் வழக்கத்தோட பெருசாகவும் தண்ணியில் நீந்துற மாதிரியும் உடம்புல பார்த்தீங்கன்னா புலி மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அதே ஃபுல் பார்த்தீங்கன்னா சேஞ்சுக்குள்ளான டைனோசர்ஸ்னால் அந்த மியூட்டட் ஆன்ஸாக இருக்கட்டும், வெலாசிரப்டையும் டெரசாரியும் சேர்த்தது, இந்த டீரெக்ஸாக இருக்கட்டும், டீரெக்ஸ் என்னென்ன டிஎன்ஏவை சேர்த்து கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பெருசாக எங்கேயும் சொல்லப்படல. சொல்லப்படுறது என்ன கண்ணிலேயே ஒழுங்காக காட்டலையே அந்த டைனோசரை படத்தில், இருட்டுக்குள்ளேயே வச்சு பேட்மேன் மாதிரி ஓட்டி முடிச்சிட்டாங்க. அந்த டீரெக்ஸை ஒழுங்காக நான் பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் ரைட்டர்லாம் வேறு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, இதோட கதையை கேட்டாலே நீங்கள் வந்துட்டு பரிதாபப்படுவீங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தக்காளி கண்ணிலேயே ஒழுங்காக காட்டல, அப்புறம் எப்பறம் இதை வச்சு வருத்தலாம் படுறதுன்ற மாதிரி தான் இருக்குது. பட் எப்படியும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களில் பாசிபிள் இந்த டைனோசர் திரும்ப வரலாம். ஒன்று இவங்க பார்த்தீங்கன்னா அந்த டைனோசரை திரும்ப தேடி அந்த தீவுக்குள்ளே போகலாம், இல்லை அந்த டைனோசரை தூக்கிட்டு வந்து திரும்ப ஊருக்குள்ளே விடலாம். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு வகையில் அவங்க பார்த்தீங்கன்னா அடுத்த கடையை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த படத்துக்கு லீடு கொடுக்குற மாதிரி ஒரு போஸ்ட் கிரெடிட்டோ என் கிரெடிட்டோ அப்படிலாம் அந்த படத்தில் எதுவுமே கிடையாது. பட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா ஆக்சுவலி அந்த டைனோசர்ஸோட அந்த டிஎன்ஏஸ் எல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க. கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கர் ஜெனிக்ஸ் அப்படின்ற கம்பெனி கிட்ட தான் கொடுக்க தான் இருக்காங்க. இந்த இன்ஜன் பயோசின் மாதிரி இப்போ பார்க்கர் ஜெனிக்ஸுமே வந்துட்டு இருக்கு. அந்த பார்க்கர் ஜெனிக்ஸ்லேருந்து ஒருத்தர் தான் அவங்க கூட வந்திருக்காங்க. பட் அதை தாண்டியுமே ஏகப்பட்ட பேர் அந்த கம்பெனியில் இருக்காங்க. இப்போ இந்த டிஎன்ஏவை பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு போய் அங்கே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு போனாங்க. பட் ஆந்தி வேலை தான் இதை வந்துட்டு ஓப்பன் ஃப்ரீ சோர்ஸாக எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் சோர்ஸாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இது ஓப்பன் சோர்ஸாக வெளி உலகத்துக்கு வரப்போகுது. இதுதாங்க பெரிய தப்பு. இந்த கம்பெனியில் கொடுத்தா கூட இவன் ஒருத்தங்கிட்ட தான் இருக்கும். ஓப்பன் சோர்ஸை ரிலீஸ் பண்ணி விட்டாங்கன்னா உலகத்துக்கு எல்லா கம்பெனிக்குமே போயிடும். அவனுங்க இதை வச்சு ஜஸ்ட் மருந்தை தான் கிரியேட் பண்ணுவானுங்கன்னு எந்த ஒரு நிச்சயமும் கிடையாது. பார்க்கர் ஜெனிக்ஸே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதை வச்சு மனுஷங்களுக்கு வர ஒரு ஹார்ட் டிசீஸ்க்கான மருந்து தான் நாங்கள் தயாரிக்க போகிறோம், அந்த ட்ரக்கை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு மெஷர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை தான் கிரியேட் பண்ணுவானுங்களா, உண்மையிலேயே அதுதான் அவங்க மோட்டிவா அப்படின்றதுமே பெருசாக எங்கேயும் சொல்லப்படல. அப்படி இதை ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸாக பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அவன் இந்த டிஎன்ஏ எடுத்து இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பானே. இந்த டிஎன்ஏஸ் எல்லாம் எடுத்து வெறும் இந்த 2 கம்பெனிஸ் எடுத்ததுக்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மியூட்டட் டைனோசர்லாம் எடுத்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனியும் எடுத்துட்டா இந்த டிஎன்ஏ வச்சு அவங்க இஷ்டத்துக்கு டைனோசர் உருவாக்கி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இந்த மியூட்டடான இந்த டீரெக்ஸை விட இன்னும் மோசமான டைனோசர்லாம் கூட கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே. அது நமக்கு நல்ல நியூஸ், இன்னும் எக்ஸ்ட்ரா படம் வரும். ஆனால் படத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த நல்ல நியூஸ் இல்லையே. அண்ட் டேரக்டர் சொன்னபடி பார்த்தா அடுத்து ஒரு ட்ரையாலஜி படமே ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. பாசிபிளி பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரா பென்னட், ஸ்கார்லெட் ஜோஹான்சனாக இருக்கட்டும், மைஷாலியோட டங்கனாக இருக்கட்டும், அந்த ஹென்ரி லூயிஸ் கேரக்டராக இருக்கட்டும், பாசிபிளி அடுத்த படங்களில் கூட அப்பியர் ஆகலாம். போன படங்களில் ஒரு 3 கேரக்டர்ஸ் வந்து ஓட்டின மாதிரி அடுத்தடுத்து இந்த படங்களையுமே ஒரு 3 கேரக்டர்ஸ் வந்து இந்த கதைகள் அடுத்து சீக்வலில் அப்பியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
பத்தாவதுக்கு அந்த குட்டி டைனோசர் அந்த ட்ரைசராடாப்ஸ் டொலாரஸ்னு பேர் வச்சிருப்பாங்க, அதையுமே ஊருக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அது எதுக்கு தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல. அதுக்கெல்லாம் தூக்கிட்டு போய் எப்படி அதுக்கு சோறு போடுவீங்க? அது எவ்வளோ பெருசு வளரும் தெரியுமா? அதை தூக்கிட்டு போய் வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இவங்க தூக்கிட்டு போய் இந்த மாதிரி ஒரு தீவு இருக்குன்னு இவங்களே வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்திடுவாங்க போல் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிளாட் ஓட்டைங்கள்லாம் படத்துக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் பாசிபிளி இப்போ இருக்கிற சான்சஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில கதைகள் என்ன சொல்லுதுன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா பாசிபிளி இந்த டீரெக்ஸை பேஸ் பண்ணி ஒரு படம் போகலாம். ஏன்னா இந்த டீரெக்ஸோட பேக் ஸ்டோரியை இந்த படத்தில் இல்லை, பாசிபிளி அடுத்த படத்தில் சொல்லலான்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அடுத்தது டைனோசர் டிஎன்ஏ வச்சு வித்தியாசமான கலவைகளை உருவாக்குற டைனோசர், அதுவுமே பாசிபிளி அடுத்த படத்தில் வரலாம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தை பற்றி போயிட்டு தான் இருக்குது. பாசிபிளி வரலாம். அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கடைசியில் அந்த டங்கன் சாகிற மாதிரி ஒரு சீன் போயிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப உயிரோட வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டங்கன் சாகிற மாதிரி தான் எழுதியிருந்திருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போட்டு காட்ட அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏதாச்சும் ஒரு வெர்ஷனில் இந்த மைஷாலி உயிரோட இருக்கானாப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களா. அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த டங்கன் கேரக்டர் உயிரோட இருக்க மாதிரியான ஒரு வெர்ஷனை இவங்க படமாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுவே நல்லா இருக்குது, இதே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இதை படமாக எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இனிஷியலாக ஆக்சுவலி ஒரிஜினலாகவே அந்த கேரக்டர் கடைசியில் சாகிற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அதை மாற்றி படத்தில் வேறு மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனால் எப்படி அதுக்கிட்ட இந்த எஸ்கேப் ஆனாங்க நம்ம கண்ணில் காட்டவே இல்லை. கையில் இன்னுமே அந்த பிளாஸ்டிக்கை வச்சுட்டு தான் இருக்காரு. அது அவர் ஃபாலோ பண்ணி வரவே இல்லையா? என்ன தான் இத்தனை பிளாட் ஹோல்ஸ் இத்தனை ஓட்டிங்க படத்தில் இருந்தாலும் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த சீக்வல் படம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த படத்தையே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே எடுத்து கொடுத்துட்டாங்க. டொமினியன் என்ன 2022 ரிலீஸ் ஆச்சா, நடுவில் 2 வருஷம் தான். இந்த படத்தை கூட ஒரே வருஷத்தில் ஷூட் போய் பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சு இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க நினச்சாங்கன்னா இன்னும் கூட 1-2 வருஷத்தில் பாசிபிளி ஒரு 2026-27 கூட நீங்கள் அடுத்த ஜுராசிக் வேர்ல்ட் படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தடுத்து இவங்க பாட்டுக்கு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்க போகிறாங்க. நாமளும் பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஒரு 10 பார்ட் மாதிரி ஜுராசிக் வேர்ல்டுக்குமே இன்னொரு 10 பார்ட் கூட எடுக்கலாம். அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. இவங்க ஏன் வெறும் படங்களில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா டைனோசர்ஸ் இவ்வளோ இருக்குது. இதுங்களை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மார்வலில் பாருங்கள். மார்வல் பார்த்தீங்கன்னா படம் எடுக்கிறான், சீரிஸ் எடுக்கிறான், அனிமேஷன் எடுக்கிறான், காமிக் எடுக்கிறான், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன்லாம் இருக்குது. இந்த மாதிரி இந்த டைனோசர்ஸை பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன், ஏதாச்சும் ஒரு சீரிஸ் அந்த மாதிரி எதனா கொடுக்கலாம்ல. அப்படி கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஜுராசிக் பார்க்கில் புதுசாக ஏதாவது கதையை பார்த்த மாதிரியாவது இருக்கும். இவங்க அரைச்சமாகவே அரைச்சு ஒரே கதையை பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டுக்கும் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐடியா இல்லாத பசங்களாம் வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. அந்த விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ண பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பற்றி? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா, எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.